நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. ஸோ ஆட்சி பேசும்போது சொன்னாங்க, மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், பையனாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், பிள்ளைகள் நல்லா வந்துடுங்க, உங்களால் முடியும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல. எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லுவார், நீ நல்லா வருவ, பெரிய ஆளாக வருவ, எப்படி வருவேன்னுலாம் அவங்க சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். வாயில் இருக்க வார்த்தை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு என்ன, நல்லா என்கரேஜ் பண்ணுவோம், எல்லாரும் நல்லா வரட்டும். பெண்கள் வந்து இமோஷ்னல் பீப்புள். ஸோ அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் 10 பேருக்கு போகும். அவங்க கடுப்பாக இருந்தாங்கன்னா வீட்டையே கடுப்பாக்கி விட்டுருவாங்க. கரெக்டா? செட்டியார்லாம் தான் பதில் சொல்லணும் இருக்கு. ஸோ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வீடே சந்தோஷமாக இருக்கு. ரைட்? ஸோ அதுக்காக தான் பெண்கள் தினம் கொண்டாடுறோம், கொண்டாடிட்டே இருப்போம். அன்னைக்கு மட்டும் பெண்களை கொண்டாடக்கூடாது, வருஷம் பூரா கொண்டாடும். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டியாருக்கு தலைவலிக்குதுன்னா, அத்தா டோலோ இருக்கா அப்படின்னா டோலோ வாங்கி போட்டு போய் படுத்துருவார். ஆச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வீடு பூரா போய் எல்லார்ட்டையும் சொல்லுவோம், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு தலைவலிக்குது. அந்த வேலை செய்கிற பொண்ணை கூப்பிட்டு அமுக்கிவிட சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த தலைவலி எப்படி வந்ததுன்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுவோம். காலையில் நான் போய் க்யூவில் நின்னேன், சாமான் வாங்கினேன், கடையில் வெயில், அவ்வளோ நேரம் ஆச்சு. இதை எதுக்கு சொல்கிறோம்? என்ன நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னு சொல்கிறதுக்கா? இல்லைங்க, அங்கீகாரத்துக்கு. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் பரப்புகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? செல்ஃப் கேர் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக சில நீட்ஸ் இருக்குது. அந்த செல்ஃப் கேரை நம்மளுக்கு கொடுக்கும்போது, ஸோ ஃபிசிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டயட், தூக்கம், உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், இதை டெய்லி பேசிஸில் நம்ம பண்ணுறோமா? அதே மாதிரி மென்டல் ஹெல்த் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோமா, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணுறேன்னா. ஸோ இது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, இது டெஃபினட்டாக செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. அண்ட் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் சப்போஸ் எமர்ஜென்சினா போடுறதுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்கன்னா, முதல்ல வேர் யோர் மாஸ்க் அண்ட் தென் ஹெல்ப் யுவர் சைல்டு. ஸோ யூ வேர் யோர் மாஸ்க், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி வில் பி ஃபைன். தேங்க்யூ. நாங்கள் மேடை போட்டு உலகம்பட்டி லேனா குடும்பம்னு சொல்லி கூட்டி எங்கெங்கே 76 ஊரும் சரி, உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் போய் மேடை போட்டு உலகம்பட்டி லேனா குடும்பத்தார் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ என்னுடைய பேரெல்லாம் வந்து 7வது தலைமுறையாக இன்னைக்கு அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நகரத்தார்களுக்கு ஏதாவது செய்யணும். நாங்கள்லாம் சமூக ஆர்வலர்கள். இன்னும் என்னையை பொறுத்த வரைக்கும் சொன்னால் சமூக வெறியன். எதையாவது பெறணும்னா எதையாவது இழந்து தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, 21 வயசு 22 வயசு பிள்ளை வந்த உடனே கல்யாணத்தை பண்ணிட்டு மிச்சமெல்லாம் கற்றுக்கட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாம் கைதட்டுங்க நல்லா. அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தாங்க. நல்லா முன்னுக்கு வரணும், எல்லாம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த சிறப்பு வக்கீலாட்சி தான் சொன்னாங்க. சிறப்புனா கணவன் மனைவியோட சேர்ந்து குடும்பம் கொத்தும் கொலையுமா இருந்து சிறப்பு பெற்றாதான் அதுக்கு சிறப்பு. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். இப்பொழுது பெத்தாச்சி அண்ணன் அவர்களுக்கு டாக்டர் நாகப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய இருக்கிறார். அன்பார்ந்த நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, இங்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா இன்று நடைபெறுகிறது என்றால் அதற்கு முழு காரணமே காசிநாதனும் அவருடைய மனைவியும் தான். நான் அவருடைய ஒட்டுக்கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். என்னால் எதுவும் வயது காரணமாக சுறுசுறுப்பாக இருக்க இயலாது என்பதால் காசிநாதன் எந்த காரியம் பண்ணாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தான் பண்ணுவார்கள்.
எத்தனை தடவை டெலிஃபோன் பண்ணாலும் உங்கள் ஆசீர்வாதம் என்றுதான் சொல்வார்கள். சாதாரணமாக பேசுறதில்லை, உங்கள் ஆசீர்வாதம் என்றுதான் கேட்டது. அவர் மாதிரி சுறுசுறுப்பாக அவள் குடும்பம் மாதிரி ஒற்றுமையாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். அதுதான் வேண்டுகோள். காசிநாதனுடைய தினம் நன்றாக இருக்கின்ற அளவு அவள் தாய் தகப்பனையோடைய தாய் தான் மிக முக்கியம். அவருடைய வளர்ப்பு தான் இதற்கு காரணம். அவர்கள் மாதிரியே நாம் எல்லோரும் எல்லா குடும்பத்திலும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய நகரத்தார் பெருமளுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து தினசரி ஏதாவது, போன வாரம் கூட நம்ம ஒரு படம் வந்து ராஜகிளின்னு அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. நாங்கள் எல்லாரும் தான் போனோம். நம்ம கம்யூனிட்டி நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினச்சி செய்கிறது தான் நம்மளுடைய கடமை. பிறந்தோம் வளர்ந்தோம், நம்ம வீட்டில் வளர்த்தோம், பிள்ளைகளை வளர்த்தோம் இருக்கக்கூடாது. சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும், நம்ம கம்யூனிட்டிக்கு எதாவது பண்ணணும். நான் எல்லாரையும் வேண்டிக் கொள்கின்றதால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம கம்யூனிட்டி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர வேண்டும்ன்றது என்னுடைய ஆசை. அதை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு வயசாகிடுச்சு, நான் இன்னமும் பாலிடிக்ஸில் இருக்கேன், எல்லாரோடையும் பழகிறேன். இருந்தாலும் வயது முறுப்பு காரணமாக செய்ய இயலாதனால் அந்த பொறுப்பை உங்களிடம் படைக்கின்றேன். செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி, வணக்கம். பள்ளத்தூர் தேனப்பன் அண்ணன் அவர்கள் ஆர்கிடெக்ட் அண்ணன் சிவா அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். பொன்னாடை போர்த்தி. பொன்னாடை போர்த்துவது என்பது ஒரு கலை. அதை போர்த்தி கொண்டிருக்குவதில் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பாரம்பரியம் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அது வந்து அன்பால் கோர்த்த நெய்த ஆடை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது சகலை காசிநாதன், உலகம்பட்டி காசிநாதன் அவர்கள், முன்னாள் காசி நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறான்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட உட்காரல, என்ன ஒரு தேனி மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம எல்லாருக்கும், அவங்களுக்கு நல்ல வயசு, அதோட ரொம்ப ஈடுபாடாக ஒரு பக்தியாக டெடிக்கேஷனோட இவ்வளோ பேரை கூப்பிட்டு இவ்வளோ பேர் ஒரு பெரிய மனுஷங்களாக வந்திருக்க பூரா எல்லாருமே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவங்க, எல்லாரும் அருமையான மனுஷங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பிரமாதம் நடத்துறது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், மிக சந்தோஷம். இதில் வந்து ஐஓபி ஜிஎம் தேனப்பன் வந்திருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு வருஷம் மூத்த, நான் பிகாம் படித்தேன், அவங்களும் பிகாம் படித்தாங்க. ஒரு வருஷம் எனக்கு சீனியர் அவங்க. நீங்கள் டாக்டர் நாகப்பன் சம்பந்தி வந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலையும் பிரபலமாக இருக்கிறாங்க. என்னுடைய அண்ணனுடைய சம்பந்தி வந்திருக்காங்க. அவங்க டெபுட்டி டைரக்டராக இருந்தாங்க. ஒரு பிரபல மனுஷங்க அவ்வளோ பேரும். அவங்க அண்ணாமலை அண்ணன் வந்திருக்காங்க, வலையப்பட்டி, இப்படி பல பேர் தேவகோட்டை ஆலம்பு அண்ணன் வந்திருக்காங்க. இப்படி பல பேர் பெரிய மனுஷங்கள் தான். சில பேர் நம்ம பேரில் விட்டு போயிருக்கோம், அவங்களாம் தப்பாக நினைக்க வேண்டாம். இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்துனதுக்கு நம்ம எல்லாரும் காசிநாதனுக்கும் ஆர்கிடெக்ட் சிவா அவங்களுக்கு 2 பேருக்குமே நம்மளுடைய நன்றியை சொல்லணும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பதில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். அதில் சிறப்பாக தரம் பதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் முனைவர் மீனாட்சி அண்ணாமலை, நிர்வாக இயக்குனர், கற்பக விநாயகா கல்வி குழுமத்தின் தலைவர். எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி அண்ணாமலை, முனைவர் மீனாட்சி அண்ணாமலை அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு சிறந்த பெண் கல்வியாளருக்கான விருதை வழங்கி சிறப்பித்து பொன்னாடை போர்த்து இருக்கின்றோம். லதானன் மற்றும் மீனாட்சி ராமநாதன் இருவரும் மேடைக்கு வந்து அவர்களை சிறப்பு செய்ய அன்புடன் வேண்டுகின்றோம். இவர்களுடைய கல்வி குழுமம் 3 முறை NAC தர நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. NACC அப்படின்னு NAAC NAC என்ற முத்திரை பதித்திருக்கிறது. இவர் சிறந்த தொழில்நுட்ப அதிபர் விருதினை 2016 அன்று பெற்றிருக்கிறார் என்பதிலும் பெருமகிழ்வு கொள்கின்றோம். சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். Respected dignitaries on the dais, guests, ஆச்சி செட்டியார் எல்லாருக்கும்
இனிய காலை வணக்கம் சொல்ல நினச்சி வந்து இனிய மதிய வணக்கம் சொல்கிறேன். நான் ஷேர் பண்ண விரும்புகிற விஷயங்கள் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் காலேஜில் வந்து ஒரு 15-20 வருஷமாக மகளிர் தினம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அதில் கடைசி 4 வருஷமாக வந்து கலைஞர் நியூஸோட டைப் பண்ணி நியூஸ் சேனல் ப்ரோக்ராம் அவார்ட் ப்ரோக்ராம் மாதிரியே பண்ணுறோம். ஸோ ஆல் இண்டியாவிலேருந்து ரொம்ப பிரபலம் இல்லாத நல்ல சாதனை செய்த பெண்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுக்குறது, பிரபலமாக இருக்கிறவங்களும், ஏன்னா ரெண்டையும் கலந்து கொடுத்தா தான் பார்க்குறவங்களும் பார்க்குறாங்க. அதனால அந்த மாதிரி பெண்களையும் கூப்பிட்டு சாதனை விருது கொடுக்கும்போது இந்த விழா ஏற்பாடு 3 மாதம் நடக்கும். நிறைய பாய்ஸு ஸ்டாஃப் எல்லாம் இன்வால்வ்டாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க என்னை எப்போவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கி வந்த ஆண்களும் இந்த கேள்வியை சட்டைய மாட்டையில் யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். பெண்களுக்கு விழா எடுக்கிறீங்க, ஆண்களுக்கு விழா எங்கே எடுக்கிறீங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருஷம் வரும். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை எழுதி வச்சுருந்தேன். ஸோ கதையை குயிக்காக வேணால் சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெண்மணி, அவங்க பேர் வில்மா ரடால்ஃப். ஸோ டெனசின்ற ஸ்டேட்டில் யூஎஸில் வந்து அவங்க 1950 பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தில் 22வது குழந்தை. அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த குழந்தை வந்து பிறந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு சில வருஷங்களில் அவங்களுக்கு ஸ்கார்லெட் ஃபீவருங்கிற ஒரு நோய், போலியோங்கிற ஒரு நோய், இது ரெண்டும் வந்து ஒரு கால் ஊனமாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அப்படியே எல்லாரோடையும் சுற்றும் போது அதுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம வந்து ஓடணும், ஒரு சிறந்த பந்தய வீரராக வரணும் அப்படின்னு. அதை போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது. அவங்க அம்மா வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ ஊக்குவிக்கும் போது அது எல்லா ஸ்கூல் ரேஸ்லேயும் சேர்த்து விடுறாங்க. எல்லா ரேஸ்லேயும் அந்த குழந்தை லாஸ்ட்டாக தான் வருது, ரைட்? எல்லா ரேஸ்லேயும் சில வருஷங்கள் போகுது. சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ரேஸில் அந்த குழந்தை வந்து செகண்ட் லாஸ்ட்டாக வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இது மாதிரி வருஷங்கள் போக போக ஒரு நாள் அந்த குழந்தை ஃபஸ்ட் இந்த ரேஸாகவும் வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த அம்மாவோட ஊக்குவிக்கிறது, இவங்க 2 பேரோட தன்னம்பிக்கையும், கிரிட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், எனக்கு சரியான தமிழ் பேர் தெரியல. ஸோ அந்த கிரிட்டை பார்த்துட்டு ஒரு கோச் அவங்க அந்த பொண்ணை வந்து அப்படி எடுத்துக்கிட்டு கோச் பண்ணி ஒரு பாயிண்ட் இன் டைமில் அந்த பொண்ணு, ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் உமன் to get not 1 but 3 Olympic gold in the same event. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தங்க முன்னேறதுக்கு அவங்களுக்கு கிரிட் வேணும், ஒரு பர்சிஸ்டன்ஸ் வேணும், உழைப்பு வேணும், முனைப்பு வேணும். கூட இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள புஷ் பண்ணும்போது தான் அந்த வெற்றி கையில் கிடைக்கிது. இந்த கேஸில் அந்த பொண்ணு அந்த குழந்தையோட அம்மா, என் கேஸில் என்னோடய அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், என்ன இவங்ககிட்ட அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பிஹெச்டி படிக்கணுங்கும் போது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணேன். என்னோடய எம்பிஏ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணேன். என்னோடய கணவர் எல்லாரோட ஊக்குவிப்புன்றதுனால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். அவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னை நிர்வாக இயக்குனர்னு சொன்னாங்க. நான் இயக்குனர் தான், நிர்வாக இயக்குனர். கணவர் நாகப்பன் சார் இருக்கா, சிரிச்சிருப்பார். ஆஹா, அண்ணாமலை இல்லைன்னு என்னமோ இந்த பிள்ளை அடிச்சு விடுது. ஸோ நான் வந்து இயக்குனர் தான், அவர் தான் நிர்வாக இயக்குனர். 2 பேரும் சேர்ந்து தான் நிர்வாகம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை அவங்க எனக்கு கொடுத்தது தான் எனக்கு. நான் அந்த ட்ரஸ்ட்டை, அவங்க என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து என் மாமியார் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த ட்ரஸ்ட்டை வந்து என்றைக்கும் நான் காப்பாற்றணுன்றது தான் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ், அவங்க வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ ஆட்சி பேசும்போது சொன்னாங்க, மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், பையனாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், பிள்ளைகள் நல்லா வந்துடுங்க, உங்களால் முடியும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல. எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லுவார், நீ நல்லா வருவ, பெரிய ஆளாக வருவ, எப்படி வருவேன்னுலாம் அவங்க சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். வாயில் இருக்க வார்த்தை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு என்ன, நல்லா என்கரேஜ் பண்ணுவோம், எல்லோரும் நல்லா வரட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகத்தான் நம் பெண்கள் எங்கே கொண்டு வந்து முடிக்கிறேன் அப்படின்னா, ஏன் பெண்கள் தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. ஏதோ ஒன்று வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு நம்ம வலு சேர்க்குறோம், ஒரு பவர் கொடுக்குறோம். கடவுளை போய் கும்பிடுறோம், கடவுளுக்கு வந்து நம்ம கும்பிட்றதுனால அவருக்கு பவர் இருக்குது, பட் இட் ரீச்சஸ் அஸ். ஸோ எதை நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு நம்ம பவர் சேர்க்குறோம். பெண்களை ஏன் கொண்டாடணும்?
என்ன. ஸோ ஆண்களும் எவ்வளவோ பண்ணுறாங்க. ஆண்கள் இருக்கிறதுனால தான் பெண்கள் முன்னேறுறாங்க. யாராவது இங்கே வந்து Men are from Mars, Women are from Venus புக் படிச்சிருக்கீங்களா? பை எனி சான்ஸ்? என் அண்ணன்லாம் வந்திருக்காங்க. அண்ணன் நீலாம் சரி எனக்கு ஃபங்க்ஷன் என் அண்ணன் கூப்பிட்ருக்காங்கன்னொன்னு அண்ணா நகர்லேருந்து நான் சொன்னேன் காலையிலேருந்து பாவம் சாப்பிடாம அண்ணி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து அழகாக சொல்லுவான் ஆண்களுக்கு அப்படின்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது, பெண்களுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டியாருக்கு தலைவலிக்குதுன்னா அத்தா டோலோ இருக்கா அப்படின்னா டோலோ வாங்கி போட்டு போய் படுத்துருவார். ஆச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வீடு பூரா போய் எல்லார்ட்டையும் சொல்லுவோம் எனக்கு தலைவலிக்குது எனக்கு தலைவலிக்குது. அந்த வேலை செய்கிற பொண்ணை கூப்பிட்டு அமைக்கிட சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த தலைவலி எப்படி வந்ததுன்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுவோம். காலையில் நான் போய் க்யூவில் நின்னேன், சாமான் வாங்கினேன், கடையில் வெயில், அவ்வளோ நேரம் ஆச்சு. இது எதுக்கு சொல்கிறோம்? என்ன நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னு சொல்கிறதுக்கா? இல்லைங்க, அங்கீகாரத்துக்கு. ஆண்களுக்கு அந்த அங்கீகாரம் தேவையில்லை. பெண்களுக்கு பை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் தேவையாக இருக்குது. உங்களுக்கு வாயில் இருக்க வார்த்தை சப்பாத்தி நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன போகுது, என்ன திருப்பி அதே சப்பாத்தி நாளைக்கு வரும், பரவாயில்ல போயிட்டு போகுது. நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அதனால தான் 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க என்ன. ஸோ அதை சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த அங்கீகாரம் நம்ம கொடுக்கும்போது இதை ஏன் இன்னும் சொல்கிறேன், பெண்கள் வந்து இமோஷ்னல் பீப்புள். ஸோ அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் 10 பேருக்கு போகும். அவங்க கடுப்பாக இருந்தாங்கன்னா வீட்டையே கடுப்பாக்கி விட்டுருவாங்க. கரெக்டா? செட்டியார்லாம் தான் பதில் சொல்லணும் இருக்கு. ஸோ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வீடே சந்தோஷமாக இருக்கு. ரைட்? ஸோ அதுக்காக தான் பெண்கள் தினம் கொண்டாடுறோம், கொண்டாடிட்டே இருப்போம். அன்னைக்கு மட்டும் பெண்களை கொண்டாடக்கூடாது, வருஷம் பூரா கொண்டாடும் என்ன. ஸோ இதை சொல்லும்போது இப்போ பெண்கள் தினத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வேர்ல்டு லெவலில் வந்து எம்பவர்மெண்ட்டு, ஈக்குவாலிட்டி, சேலரி ஈக்குவாலிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ நான் அந்த சீரியஸ் டாப்பிக்லாம் எனக்கு டச் பண்ண போகிறதுல ஒரே ஒரு விஷயம், என்னை சுற்றி இருக்கவங்கள பாதிக்கிற விஷயத்த நான் சொல்லணும்னு இன்னைக்கு நினச்சேன். ஸோ ஆச்சி, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இப்போ உங்கள் பையனை நீங்கள் செஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, நிறைய விஷயம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு வந்து நான் வந்து ஆர்டிஸ்ட் ஒரு டிராயிங் மண்டாலா பண்ணுவீங்க. ரைட், சூப்பர். ஆச்சு, நீங்கள் உட்காந்தே சொல்லுங்கள் எல்லாம், சும்மா ஜஸ்ட் a few questions. கார்டனிங். ஓகே. ஆச்சி? அம்மா? சமைக்க பிடிக்கும். சாந்தி? அவங்க ஏதோ கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க என்ன. ஸோ அங்கே வந்து ப்ளூ சாரி காட்டியிருக்கீங்களே, உங்களுக்கு பெயிண்டிங் பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை உங்களால் டெய்லி பேசிஸில் பண்ண முடியுதா, பண்ணுறீங்களா? ஆச்சு. பண்ண முடியல, உங்களால் முடியுது to a certain extent. ஸோ ஏன் இதை கேட்குறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் பரப்புகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், செல்ஃப் கேர் இருக்கு இல்லையா. நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக சில நீட்ஸ் இருக்குது. அந்த செல்ஃப் கேரை நம்மளுக்கு கொடுக்கும்போது, ஸோ ஃபிசிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டயட், தூக்கம், உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், இதை டெய்லி பேசிஸில் நம்ம பண்ணுறோமா? அதே மாதிரி மென்டல் ஹெல்த் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோமா, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணுறேன்னா. ஸோ இது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, இது டெஃபினட்டாக செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. நீங்கள் எப்போ உங்களை பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லாட்டி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி வேலையாக நம்ம ஓகே அந்த புக்கை படிப்போம், அந்த கார்டனிங்கை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது யூ வில் பி டூ டயர்ட், யூ வில் கோ பேக் டு பெட் அண்ட் தென் யூ வில் ஸ்டார்ட் த கிரைண்ட் த நெக்ஸ்ட் டே. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது. அந்த சோர்வு இல்லாமல் நம்மளே தட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கூட இருக்கிறவங்கள இன்னும் நல்லா பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் அதுக்காகவாது இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறத நீங்கள் பர்சியூ பண்ணணும். இது ஆண்களும் செய்யணும். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் அப்போ தான் குடும்பத்துக்கு நீங்கள் ஓடவும் உழைக்கவும் முடியும்.
அண்ட் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் சப்போஸ் எமர்ஜென்சினா போடுறதுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்கன்னா, முதல்ல வேர் யோர் மாஸ்க் அண்ட் தென் ஹெல்ப் யுவர் சைல்டு. ஸோ யூ வேர் யோர் மாஸ்க், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி வில் பி ஃபைன். தேங்க்யூ. இப்பொழுது நன்றி நவிழ சங்கீதா செந்தில்நாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு சொன்ன மாதிரியே எனக்கும் நான் மாண்டசரி ரன் பண்ணல, நான் ஒரு ஆன்லைன் நியூஸ் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இட் ஹாஸ் 15 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டெய்லி 10 lakh எங்களோட சேனலில் 10 lakh வியூவர்ஸ் டெய்லியே படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாக எனக்கு உறுதுணையாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் செந்தில்குமார். இந்த விருதும் இந்த இதுவும் தந்த எனக்கு லேனா காசிநாதன் அண்ணனுக்கும் ஆர்கிடெக்ட் சிவா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நன்றியுரையை நான் சொல்கிறத விட அடுத்த தலைமுறையான எனது இளைய மகள் மிருதுளா செந்தில்குமார் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் ஆல் யுவர் பர்மிஷன் ஐ ரெக்வெஸ்ட் மிருதுளா டு கம் அண்ட் டேக் ஓவர். அனைவருக்கும் வணக்கம். அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்லை, இதுவும் எனக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். அனைத்து துறைகளிலும் சாதனைகள் பல புரிந்து நமது நகரத்தார் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த சாதனையாளர்கள் நிறைந்த இந்நிகழ்வில் நன்றியுரை தெரிவிக்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இன்று இந்த நிகழ்வு நடக்க காரணமாய் இருந்த லேனா காசிநாதன் ஐயா குடும்பத்தாருக்கும் பெத்தாச்சி ஐயா குடும்பத்தாருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை தாங்கியும் விருது வழங்கி சிறப்புரையாற்ற டாக்டர் மீனாட்சி அண்ணாமலை ஆட்சி அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கி விருது வழங்கிய மூத்த வழக்கறிஞர் காந்திமதி ஆட்சி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய உஷா காசிநாதன் ஆட்சி அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வமான பிறகும் கல்வித்தாய் விருது பெற்ற டாக்டர் உமையால் ராமநாதன் அவர்களின் ஆசியுடன் இன்றைய விழாவின் நாயகிகள்: சிறந்த பெண் பதிப்பாளர் விருது பெற்ற வள்ளி மீனாலாட்சி, சிறந்த பெண் எழுத்தாளர் விருது பெற்ற பிரேமா நாராயணன் ஆட்சி, சிறந்த பெண் சமூக சேவகி விருது பெற்ற வள்ளி பழனியப்பன் ஆட்சி, சிறந்த பெண் கட்டிட நுண்கலைஞர் விருது பெற்ற என் தலைமுறை ஆர்கிடெக்ட் மீனாட்சி அக்கா, நாட்டிய கலைமாமணி விருது பெற்ற சந்தியா செந்தில்நாதன் அக்கா, சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது பெற்ற சுஜாதா சுப்பிரமணியன் மற்றும் ஐஸ்வர்யா கார்த்திகேயன் அவர்கள், சிறந்த பெண் நிர்வாகி விருது பெற்ற அம்மா சங்கீதா செந்தில்குமார். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை தொகுத்து வழங்கிய முனைவர் கண்மணி ஆட்சி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். கண்ணம்மை ஆட்சி அவர்கள். இவ்விழா சிறப்பாக நடந்து உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்கள் முன் அண்ணன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இப்போ அடுத்தடுத்து இந்த நிகழ்வு ஏன்னா இதை நம்ம ஒரு நகரத்தார் அமைப்பாக நம்ம நடத்தணும்னா ஒவ்வொன்றிலையும் ஏன் நடத்துகிறோங்கிறது முக்கியம். அடுத்தது அந்த செயற்குழு, முதல்ல அந்த நிர்வாக குழு அதை ஒத்துக்கணும், அப்புறம் செயற்குழு ஒத்துக்கணும், அப்புறம் பொதுக்குழு ஒத்துக்கணும். இந்த டாப்பிக்கில் வேண்டாம், இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறதுனால நானும் நிறைய ஒரு 66 வயசு ஆகுது. இப்போ நிறைய ஒரு 30-40 வருஷமாக பொதுப்பணியில் எல்லா அமைப்புகள்லையும் இருந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம நினைக்கிறது, நான் முதல்ல நல்லவனாக இருக்கணும், அப்போ தான் நான் நினைக்கிறத நடக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. இல்லைன்னா பின்னாடி ஒருத்தரும் சொல்லுவார், இவனை பற்றி தெரியாதா, இவங்க அப்பச்சி பற்றி தெரியாதா, இவங்க ஆயாளை பற்றி தெரியாதான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் மேடை போட்டு உலகம்பட்டி லேனா குடும்பம்னு சொல்லி கூட்டி எங்கெங்க 76 ஊரும் சரி, உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் போய் மேடை போட்டு உலகம்பட்டி லேனா குடும்பத்தார் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ என்னுடைய பேரெல்லாம் 7வது தலைமுறையாக இன்னைக்கு அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நகரத்தார்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நகரத்தார்கள் முன்னாடி நம்ம முன்னோர்கள்
உலகளாவிய லெவலில் நமக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் நகரத்தார்னு சொன்னால் மரியாதை. அந்த மரியாதையை தொடர்ந்து நம்ம பேரம் பேத்திகளுக்கு, கொள்ளு பேரம் பேத்திகளுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சா தானே அவங்க அந்த ஸ்டேஜில் இருந்து அவங்க செயல்பட முடியும். அதனால உலகம் எவ்வளவு வேணாலும் மாற்றங்களை ஏற்படுத்தட்டும், ஆனால் எல்லா மாற்றமும் அந்த ஆரம்பம் என்னன்னு பார்த்தா நகரத்தார்களுடைய பண்பாடாக தான் இருக்கும். ஆகவே நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னும் அடுத்த தலைமுறைகளையும் நம்ம உருவாக்குவோம். ஸோ வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இப்போ இடம் பத்தாதுங்கிறதுனால அடுத்தடுத்து 3 மாதத்துக்கு ஒருக்கா வேறு இடங்களில், பெரிய இடங்களில் நடத்துறதுக்குள்ள முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரம் இருக்கும்போதெல்லாம் வாங்க, உங்கள் பேரன் பேத்தி எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கும் இப்போ ஆட்சி சொன்ன மாதிரி புதியவர்களுக்கு மட்டும் நம்ம எல்லாம் செஞ்சோம்னா அது எல்லாரும் வரமாட்டாங்க. அதனால பாதி ஃபெமிலியர், பாதி புதியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இந்த கொஞ்சமாக கொண்டாடுறவர்களை அப்புறம் ஃபெமிலியர் ஆக்கிறதுக்குள்ள முயற்சியை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்று கூறி இந்த ஒரு சிறப்பான இதுக்கு அண்ணன் நம்ம காரைக்குடியில் இருந்தாங்க. அண்ணனை கூப்பிட்டுருந்தேன், இல்லைன்னா சென்னை வரேன் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேனப்பண்ணேன் அவங்க பெத்தாச்சி அண்ணன், அவங்க ஆடிட்டர், டாக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க. ஆடிட்டரு அவங்க கோல்டன் சிங்கார் அண்ணன், அடுத்தது என்னுடைய சம்பந்தி அண்ணாமலை அண்ணன், அடுத்தது அவங்க அந்த டிசைன் அவங்க ஓனா சிறுவயல். நம்ம எந்த மேட்ரை கொடுத்தாலும் உடனே அவங்க டிசைன் பண்ணி எல்லாம் கொடுக்குறது. அடுத்தது அண்ணன் வந்திருக்காங்க, பள்ளியா பண்ண அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அப்புறம் ஆச்சி, எனக்கு அவங்க தாயாருன்னு தெரியாது, அவங்க அக்கான்னு நினச்சிட்டு மன்னிச்சுக்குங்க. அது சரி, அது ரைட்டு. இல்லை, அவங்க மன்னிக்க வேண்டாம், இவங்க மன்னிக்கணும்ல. அதனால எல்லோருமே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கீங்க. டாக்டர்லாம் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். இப்போ நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றது என்னென்னா, இதுக்காக உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு நகரத்தார் அமைப்பு அவர் நல்லவர் ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 3 மணி நேரம் போங்க. இதுதான் நம்ம அடையாளம். நீங்கள் மற்ற எல்லா இடத்துக்கும் போங்க, பண்ணுங்க. ஆனால் இந்த 3 மணி நேரத்துக்கு நகரத்தார் அமைப்பு ஒரு நல்லவர், அவங்க ஒரு நல்லவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னா அதுக்கு 3 மணி நேரம் தயவு செஞ்சு ஒதுக்குங்க. ஒதுக்கி நீங்கள் வாங்க. எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆட்சி சொன்ன மாதிரி இந்த அமைப்பினுடைய நோக்கமே மகிழ்வித்து மகிழ், அவ்வளவுதான். எல்லாரையும் சந்தோஷமாக வருவோம். அதாவது இன்னும் நிறைய இப்போ வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் மனுஷனுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. பிரச்சனை வருது. கண்ணதாசன் இன்னைக்கு தான் இந்த இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில். கண்ணதாசன் உனக்குங்கிலே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு அப்போவே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்த வகையில் பிரச்சனைன்னு நம்ம எதையும் நினைக்க வேண்டாம். அதாவது கடவுள்கிட்ட நம்ம போய் கும்பிட வேண்டியது. இன்னைக்கு எது வந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு மனோபத்தையும் இதையும் நமக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த வகையில் எல்லோருமே கடவுள்கள் தான். இப்போ கடவுள்கிட்ட போய் கேட்குறத விட ஒருத்தர், இப்போ டாக்டர் எனக்கு ஏதாவது எலும்பு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் எனக்கு தீர்த்து வைக்கிறாங்க, அப்போ டாக்டர் தான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறது கடவுள் தான். எல்லாரும் உதவி செஞ்சு எல்லோருமே சந்தோஷமாக இருந்து முன்னுக்கு நகரத்தார் சமூகத்தை நம்ம காப்பாற்றுவோம். அடுத்தது அருள்வனம் ஓய்வில்லம்ங்கிறது அம்பத்தூரில் அரசு அழகப்பன் கோட்டையூர் அவங்களுடைய தலைமையில் அந்த அமைப்பு அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் யாராவது அங்கே உங்களுக்கு தேவை இருக்கவங்களுக்கு அவங்க சொல்லுங்கள். அவங்க அங்கே தங்கிக்கலாம். அதாவது இது யாருக்குன்னா இந்த ஒரு மீடியம் கேட்டகிரி அண்டு அந்த கேட்டகிரிக்காக உள்ளது தான் இது. இது ரொம்ப காஸ்ட்லியாக உள்ள ஒரு கேட்டகிரி இல்லை. யாராவது ஆத்தாப்பச்சி வயசு எதவாக இருக்கிறவர்களை பார்க்க முடியலை, வச்சுக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் சென்னையில் இந்த அருள்வனம் ஓய்வு இல்லத்தில் கொண்டு சேர்க்கலாம். அங்கே ஒரு 15 பேர் தங்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் அடுத்தது மே 1ஆம் தேதி அன்னைக்கு வளையப்பட்டியில் லட்சுமணன் செட்டியார் விசாலாட்சி அறக்கட்டளை மூலியமாக சுயவரம் நாங்கள் ஒரு 15 வருஷமாக நாங்கள் அந்த வளையப்பட்டியில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொரோனா வந்ததுனாலையும் போன வருஷம் அவங்க இந்த வளையப்பட்டியில் வேடந்தாங்கல்ங்கிற அமைப்பு பண்ணதுனாலையும் எங்களால் நடத்த முடியல. இந்த 1ஆம் தேதி மே 1 வளையப்பட்டியில் நகரத்தார் திருமண மண்டபத்தில் அந்த சுயவரம் இருக்குது. சுயவரம் நம்ம இவங்க சொல்கிற மாதிரி கல்யாண மாலை சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு உட்கார வச்சுட்டு அப்புறம் அடுத்த டேபிளில் போய் இன்னொரு பொண்ணை உட்கார வச்சுட்டு அடுத்த அங்கே மாதிரியெல்லாம் இங்கே நம்ம பொண்ணை காமிக்கிறதுக்கு மாப்பிள்ளையை காமிக்கிறதுக்கு நம்மகிட்ட வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகிறோம், 1000 பேர் ஒன்று கூடுறோம். இந்த திருமணம் பேசுகிறவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வாங்க, நம்ம உட்காந்து ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்போங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதனால் மே 1ஆம் தேதி எல்லாருமே வாங்க. மேக்சிமம் எல்லாரும் இருந்து இது பண்ணி அந்த நகரத்தார் சமூக பிள்ளைங்களுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறது. ஆட்சிக்கிட்ட மட்டும், வக்கீல் ஆட்சிக்கிட்ட மட்டும் ஒன்று சொல்ல விரும்புகிறோம். அதாவது நீங்கள் அந்த 21 வயசு படித்ததுக்கப்புறம்
ஒரு 4-5 வருஷம் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்ங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் வந்து ஆசிய வக்கீல் மனோநிலையை பொறுத்து நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள்லாம் சமூக ஆர்வலர்கள். இன்னும் என்னையை பொறுத்த வரைக்கும் சொன்னால் சமூக வெறியன். எதையாவது பெறணும்னா எதையாவது இழந்து தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா 21 வயசு 22 வயசு பிள்ளை வந்த உடனே கல்யாணத்தை பண்ணிட்டு மிச்சமெல்லாம் கற்றுக்கட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாம் கைதட்டுங்க நல்லா. அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தாங்க. நல்லா முன்னுக்கு வரணும், எல்லாம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த சிறப்பு வக்கீலாட்சி தான் சொன்னாங்க. சிறப்புன்னா கணவன் மனைவியோட சேர்ந்து குடும்பம் கொத்தும் கொலையுமா இருந்து சிறப்பு பெற்றாதான் அதுக்கு சிறப்பு. வேற தனி மனம் தோப்பாகாது. அந்த வகையில் எல்லோரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துறதுக்குள்ள முயற்சியை பண்ணுவோம். 21 வயசில் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆட்சி எனக்கு ஏதாவது நீங்கள் தண்டனை கொடுத்துடாதீங்க. நம்ம நகரத்தார் சமூகத்தில் மற்ற சமூகம் எப்படியாவது போயிட்டு போகுது. நகரத்தார் சமூகத்தில் 21 வயசு உங்கள் பிள்ளை படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் தயவு செஞ்சு கல்யாணத்தை முடிச்சிருங்க. அப்புறம் வந்து 1 வருஷத்துல பிள்ளையை பெற்றுக்க சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா சந்தோஷம், குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதா முக்கியம். பெண்கள் வந்து சிறப்பாக இருக்கணும். ஆனால் இந்த 21 வயசில் கல்யாணம் நடக்கணும், 22 வயசில் பிள்ளை பெற்றுக்கணும். அடுத்தது வந்து பெண்கள் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். 3வது தான் பெண்கள் நல்லா இருக்கணுங்கிறதுல நாங்கள் வரோம். ஏன்னா சமூகத்துக்காகத்தான் நம்ம வந்து செட்டியார்களும் பெண்களும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எல்லாம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு இருந்தது சிறப்பு. அடுத்தடுத்து கூப்பிட்றோம். உங்கள் பிள்ளைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் அடுத்தது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. வந்து எங்கே போனாலும் நமக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம எல்லாருமே நகரத்தார் சமூகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி வந்த உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.